மித்ரா ஒரு காலத்துல காலேஜில் என் நண்பனா இருந்தவன். ஆனா இப்ப வியாபாரத்தில் என்னோட சக போட்டியாளன். நிலைமை எப்பவும் எப்படி வேணாலும் மாறலாம். சில பேர் நம்ம வாழ்க்கையில எப்ப எந்த மாதிரியான ரோலை பிளே பண்ணுவாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அதுக்கு உதாரணம் தான் என்னோட மித்ரா. மித்ரா, எங்களோட இந்த சக்சஸை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு உன் வாயால சொல்றப்ப என்னோட டீம் நிச்சயமா ஹாப்பியா இருப்பாங்க. கடல் தண்ணி எப்பவுமே உப்பாதான் இருக்கும். அது குடிக்கிறதுக்கே பயன்படாதுன்னு நினைச்சு ரொம்ப ஏளனமா பார்ப்போம். ஆனா இப்போ அதே உப்பு தண்ணியில இருந்து நாம குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி எடுக்கிறாங்க. சொல்லப்போனா இன்னும் சில நாடுகள் கடல் தண்ணியை நம்பிதான் வாழ்றாங்க. அதுதான் அவங்களுடைய சக்சஸ்க்கு உதாரணம். அதே மாதிரி இன்னைக்கு உன்னோட இந்த அறிவுரைக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனிஹவ், இந்த வெற்றியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்து பிசினஸ்ல உனக்கு துணையா நின்று உன்னை அவங்க ஜெயிக்க வச்சிருக்காங்களே, அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ வெரி மச். அர்ஜுன், இவ்வளோ பேரோட சந்தோஷத்துக்கும் இவ்வளோ பேரோட கைத்தட்டலுக்கும் ஒரு முக்கிய காரணமா இருந்த அவங்கள நீ எதுக்காக யாருக்கும் அறிமுகப்படுத்தாம இருக்க? அது நல்லா இல்ல. இந்த உலகத்துக்கு நீ அறிமுகப்படுத்தலைன்னா நீ ரொம்ப செல்ஃபிஷ்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இப்ப அவ வந்து எல்லாரும் முன்னாடி நிக்கிற நிலைமையில இல்ல. இதுக்கான நேரமும் காலமும் கூடி வரும்போது எல்லாருக்கும் நானே அவளை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஜானு, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளராத. இறந்து போன அண்ணி இங்க எப்படி வருவாங்க? இன்னைக்கு நீ அண்ணியை பத்தி ரொம்ப யோசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உனக்கு அப்படி தோணி இருக்கும். அப்ப அது அக்கா இல்லையா? கண்டிப்பா அது அண்ணி இல்ல. நீ வா, நான் சொல்றேன். ஜானு என்ன இங்க பாத்துட்டான்னு நினைக்கிறேன். இன்னையில இருந்து நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க பயந்துட்டீங்கல்ல? ஆமாண்டா, என்ன நீ நல்லா பயமுறுத்திட்ட. அதெல்லாம் சரி, உங்களுக்கு யாரையும் பிடிக்காதா? மனுஷங்களோட பழகவே மாட்டீங்களா? என்னாச்சுமா, ஏன் அப்படி கேக்குற? வீட்ல ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீங்க மட்டும் ஏன் இங்க தனியா நிக்கிறீங்க ஆண்டி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தனியா இருக்கணும் போல இருந்தது, அதான். ஜானு, நீ இன்னும் அண்ணிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? உன் கண்ணுக்கு தெரிஞ்சதும் மனசுக்கு தோணுனதும்
ஒரு பிரமை தான் ஜானு. அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காது. ஜானு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ டல்லா இருக்க? அது வந்து மாமா என்னன்னா அக்கா. என்ன அக்கா? அது வந்து எனக்கு தெரிஞ்ச அக்காவை இங்க பார்த்தேன். அதுக்கு இப்ப என்ன? அதுக்கு ஏன் இவ்வளோ டல் ஆயிட்ட? இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லாதான் இருக்கேன். விவேக், லக்கி எங்கடா போனா? அடேங்கப்பா, இந்த சின்ன வயசுல பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? என் ஃப்ரெண்டு பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் நிறைய பாப்பா. அதுல இருக்க டைலாக் எல்லாம் என்கிட்ட சொல்லுவா. அவ என்கிட்ட சொன்னதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கணும்னு தோணுது. இருக்கலாமா? நமக்குள்ள அந்த பந்தம் இருக்கறனாலதான் நினைக்கிறேன். உங்க கூட நான் இருக்கும்போது என் அப்பா கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என் அப்பா எவ்வளவு பாசம் காட்டுவாரோ நீங்க கூட அதே அளவுக்கு பாசம் காட்டுவீங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கும் அப்படிதாம்மா. என் பையன் கூட இருக்கும்போது நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், உன் கூட இருக்கும் போதும் எனக்கு அப்படிதான் தோணுது. லக்கி, இப்படி சொல்லாம கொல்லாம நீ போயிட்டா எப்படி? உன்னை காணோன்னு நாங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? சாரி சித்தப்பா. சரி சரி, நம்ம கிளம்பலாம் வாங்க. ம். ஓகே ப்ரோ, நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம். பை ப்ரோ. மித்ரா, என்ன மித்ரா இதெல்லாம்? வாழ்த்திட்டு போகலான்னு வந்துட்டு இப்படி சாப்பிடாம போனா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ போடுற சாப்பாட்டுக்காக நான் ஒன்றும் இங்கே வரல. என்ன தோத்துட்டோங்கிற எண்ணம் இன்னும் உன் மனசை விட்டு போகலையா? இல்லைனா என் வெற்றியை பார்த்து உன்னால தாங்கிக்க முடியலையா?